நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அப்படி இருக்க ஏன் வாழ்க்கையின் துன்பங்கள் உங்களையே தேடி வருகின்றன? நீங்கள் யாரையும் காயப்படுத்தவில்லை, யாருடைய மனத்திலும் நஞ்சை கலக்கவில்லை, யாரையும் அழவைக்கவில்லை. அப்படி இருக்க ஏன் ஒவ்வொரு வலியும் உங்கள் பங்காகிறது? ஏன் ஒவ்வொரு இழப்பும் உங்களை மட்டுமே தொடுகிறது? இதுவே நீதியா என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? புரிந்து கொள்ளுங்கள், சிவபெருமானின் பக்தராக இருப்பதன் அர்த்தம் துன்பத்தை தாண்டி உயர்வதே ஆகும். சிவன் ஒருவர் மீது அருள் பார்வை செலுத்தும் போது முதலில் அவர் அவருடைய கர்மங்களின் கணக்கை சீர் செய்கிறார். அந்த கணக்கு பல நேரங்களில் கண்ணீர், அவமானம், தனிமை ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கலாம். நீங்கள் உடைந்தது நீங்கள் தவறு செய்ததால் அல்ல, நீங்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர் என்பதால்தான். தங்கம் உருக்கப்படாமல் பொலிவடையாது. அதைப்போல தூய்மையான ஆன்மா சோதனையின்றி வலிமை பெறாது. தவறு செய்தவர் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கும் அவர்களுடைய நேரம் வரும். ஆனால் சிவன் அருள் பெற்றால், சிவன் அருள் பெற்ற ஆன்மா முதலில் அக்கினி சோதனையை எதிர்கொள்வது இயல்பு. பலவீனமான மனிதராக அல்ல, சிவனின் வீரராக உருவாகுவதற்காக. எனவே அஞ்ச வேண்டாம், உங்கள் கண்ணீர் வீணாக போகவில்லை. நீங்கள் இரவுகளில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்கள் உள்ளத்தை மேலும் உறுதியாக்கியுள்ளது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நேர்மை, அந்த சுத்தமான உண்மை, அந்த நிலையான நம்பிக்கை, அதுவே உங்கள் மிகப்பெரிய வலிமை. உங்களிடமிருந்து எதையாவது எடுத்துச் சென்றவர்கள் கூட உங்களை சிவனுக்கு இன்னும் அருகில் கொண்டு வந்தவர்களாக இருக்கலாம். இப்போது எழுந்து நில்லுங்கள். உங்கள் துன்பத்தையே சக்தியாக மாற்றுங்கள். உங்கள் உடைந்த மனதை அசைக்க முடியாத ஆயுதமாக மாற்றுங்கள். ஏனெனில் இன்று உடைந்திருப்பவர் நாளை சிவனின் தெய்வீக அஸ்திரமாக உயர்வார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.